என்னோட கிளப் சர்வீஸ் ஈவென்ட் நான் பண்ண போறேன். இருங்க அதாவது நம்ம கிளப் சர்வீஸ். நான் சொல்லாதீங்க. அவன் தம்பி நான்வெஜ் பிரியாணி, சிக்கன் தொக்கு, ரைத்தா. முடிஞ்சா நமிதா கூட்டுவாங்க அவ்வளவுதான். தக்காளிங்கடா. தக்காளி இல்லாம கிருஷ்ணா டிஷ்டாது. இவரு நீங்க ஹாஸ்பிட்டல் நீங்க அட்மிட் ஆனா ஏன் பொறுப்பு கிடையாது. நான் கூட்டு வந்த மாட்டா ஏன் பொறுப்பு. மழையானாலும் புயலானாலும் கிளப் சர்வீஸை விடக்கூடாது. அக்கா வந்திருக்கேன்டா. ஸோ வெல்கம் டு காம்ரேட்ஸ் பிளாக். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஈவென்ட் முடிஞ்சிச்சு. அதோட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய எடுத்தோம். நிறைய எடுத்தோம். அதை பற்றி ஏதாச்சும் ரிவ்யூ பண்ணுவோம். அது வந்து ஆனால் என்கிட்ட அவுட் வர மாட்டேது. என்ன பண்ணுறது? 4 ஈவெண்ட் முடிஞ்சிது, 5ஆவது ஈவெண்ட்டு. அவனை என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏதாச்சும் கழுவி ஊற்றலாம்னு தோணுது. கழுவி ஊற்றின வேறு எதுவும் இந்த நாய் ஊற்றுங்க. இவர் வீடியோ எடிட்டர் பண்ணுறாரு. இவர் தான் எடிட்டரு, கேமராமேனு. சீட்டு வாங்குறது இவரே வாங்கிட்டார். இருங்க நான் கேட்கறேன் வந்து 4 ஈவெண்ட் நினைச்சேன். அப்ப நீங்க எங்க போனீங்க? ஹலோ, அது பதில் சொல்லுங்க. நான் வந்திருக்கேன். அந்த வீடியோ நீ எடிட் பண்ணி போட்டா நான் இருக்கறா இல்லையானே தெரியும். மாப்ள கத்திப்பாரா? வந்திருக்கேன். கத்திக்கிட்டு செல்வப்பன் சுத்திட்டாரு. வந்தீங்களா? I came on the நொண்டிடா கால் அடிபட்டு வந்தாங்க. ஆமால அக்கா. ஸோ அவ்வளோ கால் அடிபட்டும் அங்கே நிற்க முடியல அக்கா தான். அவ்வளோ கால் அடிபட்டும் அக்கா வந்து ஈவெண்ட்டுக்கு வந்துருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டு. இந்த போட்டா உனக்கு கட்சிதான் தெரியாதா? அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நீங்க எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எடிட்டர் கிட்ட கொடுத்தாச்சு. டிரைவ்ல வீடியோ வரும், அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வந்து நான் வந்து என்னோட கிளப் சர்வீஸ் ஈவெண்ட் நான் பண்ண போறேன். அதாவது நம்ம கிளப் சர்வீஸ் செக்ரட்டரி எவ்வளோ தைரியமா ஒன்றும் இல்லை, அவங்க அவனியில் அதிகமாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொழுப்புல பேசிட்டு இருக்கா. கிளப்போட நான் ஒரு தூணுங்க, 4 தூணு கல்வி பண்ணி ஒரே தூணு உடச்சிருவேன். கிளப் இருக்காது, பாத்துக்கோங்க. வெல்கம் டு காம்ரேட்ஸ் பிளாக். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சமைச்சு சாப்பிடுறது. கரெக்டா? எங்க ஈவென்ட் நேம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது நம்ம வீட்டு விருந்து. ஸோ என்ன சமைக்க போறோம்? நான்வெஜ் வெஜ்ஜா இல்லை எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளப் சர்வீஸ். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வெஜ்ஜும் பண்ண போறோம், நான்வெஜ்ஜும் பண்ண போறோம். சில ஐட்டம்ஸ்லாம் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க எனக்கு தெரியல. நான்வெஜ் கூட சாகல. சக்தி வரணுங்க முருகா. மாப்பிள்ளை உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாவே சக்தி வரணும். போங்க அந்த பக்கம். நான்வெஜ்ஜுக்கு என்ன சமைக்க போறோம்? நான்வெஜ்ஜுக்கு நம்ம சிக்கன் வாங்கிட்டோம். பிரியாணி ஒரு பக்கம் பண்ண போறோம். தனியாக கிரேவின்னு ஒரு பக்கம் வைக்க போறோம். அவ்வளவுதான். இதுக்கு நாய்க்கு ஒரு விருந்து தனியாக வாங்கப்பட்டு அவங்களுக்கு கறி வாங்கி நாய்க்கு. அவ்வளோதான். சொல்லாதீங்க. அவர் பேர் அவன் தம்பி. அவங்க எல்லாரையும் தம்பி தான் சொல்லுவாங்க, அதனால நாயும் தம்பி தான் சொல்லுவாங்க. நம்மளும் தம்பி தான் சொல்லுவாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயோ சரி, செக்ரட்டரியை மட்டும் கொஞ்சம் ஃப்ரேம் விட்டு எடுத்துருக்கீங்க, நாங்க பேசிக்கிறோம். அவங்க அசிங்கப்பட்ட நீ என்ன அசிங்கப்பட்ட மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம பிரியாணிக்கு போவோம். தெரியுமா, நம்ம கிளப் சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்காக வந்து உடம்பே முடியலாம் பரவாயில்ல, ஏத்திட்டா நான் வருவேன் சொல்லிட்டு வந்தாலும் அசோசியேட். ஓகே, இப்போ இந்த பிளாக்ஸ்ல நாங்க வந்து ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். அசோசியேட் இன்டர்நேஷனல் சர்வீஸ் டைரக்டர். அவங்க ஸோ உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையிலும் வந்திருக்காங்க எங்களுக்காக. பூண்டு வச்சுருந்தீங்களா? கொத்தமல்லி கருவேப்பிலை சரி, இதுக்கப்புறம் ஷார்ட்டா முடிச்சிடலாம். என்ன டிஷ்னா பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் தொக்கு வித் பிரியாணி. வெஜ்ஜுக்கு ரசம் செய்யறாங்களா? எக்கெடுக்கிட்டு போட்டோம். வெஜ்ஜு பக்கம் நாங்கள் போல. நான்வெஜ் பிரியாணி, சிக்கன் தொக்கு, ரைத்தா. நமிதா கூட்டுவாங்க அவ்வளோதான். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான், டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவேன். சரி ஓகே, இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு 4 வெங்காயத்தை வெட்டி 2 தக்காளி வெட்டுறதுக்கு ஒரு அலப்பறை. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் மாற்றுவோம்.
தூக்கி போட்டுருக்கேடியா. சரி ஓகே, இது நல்லா ஃப்ரீயா இருக்குல்ல, சமைக்க ஆரம்பிக்குமா? இந்த வீடியோ எடுங்களேன், அந்த நாயை காட்டுங்க. ப்ராஜெக்ட் சேர்மன் அவர் என்ன பண்றாரு? அவரு ஆள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சேர்மனா ஏதோ அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். முக்கியமா அவர் ஏன் வரல கேளுங்க. அவர் ஏன் வரல அதுவே கேளுங்க. நீங்களே கேளுங்க, நான் கேட்டா சொல்ல மாட்டேன். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? இங்க பாருங்க, ஒரு மரியாதையே இல்ல கொஞ்சம் கூட. செக்ரட்டரி பிரசிடென்ட்டும் கிளப் சர்வீஸ் அசோசியேட்டும் தெரியலங்க. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. இப்ப சமைக்கிறது நான் தான் சமைக்க போறோம். சரி, சிக்கனை கழுவிடுவோம். அதிகம் மறந்துட்டியா? அவரே கொஞ்சம் சிக்கன் கழுவுறதுல பிஸி ஆயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. கறி கழுவுறது இதெல்லாம் கழுவணும்ல. அப்ப இதையும் கழுவிடுவோம் மச்சான். உனக்கு எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சு. இல்லடா, 2 கிலோ அதுக்காக பார்த்தேன். உப்பு கல்லுக்கு வச்சு அதையும் வாயில போட்டு பொன்னிறமாக வதங்கும் வரை வெயிட் பண்ணவும். பாக்க வந்து இவ்வளவு சீதிக்கு அழுகுற நீ. ஒரு 8 பேருக்கு பிரியாணி செய்யறதுக்குள்ள உசுர வாக்கிருக்கேடா. பிரசிடென்ட் குடிக்கலடி. குடிக்கல அப்புறம் என்ன ஊது? ஸ்மெல் வருது. நீங்க வந்தாலும் பரவாயில்ல, பிரியாணி மேல ஊந்துற போறீங்க. என்னடா வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு? நான் வெங்காயம் வெட்டம் தைரியமா வாயில சூடு வச்சிருவேன். இப்பதான் இவங்க இதாகணும், எப்பதான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. டேய், இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுலே இருக்கு. வெங்காயம் வதங்கினாதான் போடணும். தூக்கிட்டுமான்றான். வாரியாரே எப்படி ஆன் பண்ண இவன் பிரசிடென்டா ஒரு பத்தியமாய் இருக்கா எங்க அர்த்தம். மழை பெய்ச்சி வளர்த்துருவேன் அடுத்து வெளியில வைக்காம சாமி கும்பிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். இப்ப மழை இப்ப பாரு, திருநீர் எடுத்துட்டு வந்து இப்ப பட்டை போடுறாங்க தெரியல. பட்டை போடுறியா? போடு பாப்பா, இந்த வீட்டுல போடுறியா? கைதான் பட்டை அவன் தண்ணி அடிச்சா அந்த இடத்துல எரியணும் உட்காந்துக்கிட்டு. குந்தி தானே கட்டிருக்க அப்புறம் தான் உனக்கு அதுதான் அடி எடுத்துல அடிமா இருக்கு. ஹெல்மெட் குடிக்கிறியா? அவ்வளவுதானா? டேய், கலப்பா கட்டிட்டீங்கடா. மூக்குல பஞ்சு வச்சு ஏத்திருங்க பணத்துல. பாத்துட்டு போறியாங்கடா? பாத்துக்கோ. இறக்கி விடு, கரெக்டா. என்னடா? இறக்கி விடு. ஏன் மண்டைக்கு ஹைட் பத்தல? கண்ணாடி வேற போட்டுக்கலாம். 4 மணிக்கு தான் மழை வரும்ல. இது என்னடா இது? இந்த ஊத்துது. எதுடா இதான் 4 மணி ஆகும். ஹைட் போடுறது குப்பையில போடுறாத. நீ வரலடா, செஞ்சுடலாம்டா. என்னடா கஷ்டப்பட்டு வெங்காயம் வதங்கிடுச்சுடா. இப்ப நீ இஞ்சி பூண்டு பேசுறா. இந்த பூச்செல்லாம் போட்டு. பூச்சி சொல்லவே இல்ல. சொல்லு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. ஃப்ளாப் ஆயிடுச்சு. இவன் தான் ஐபோன் யூசர். 4 மணி போய் வந்தானே. இல்ல நின்னுரும், கவலைப்படாத, நின்னுரும். அதே ஐபோன் தானே, உடைச்சிரும். அதை போக பாத்துக்கோ. இவள அடிக்க போற இவ ஒய்ஃப் பேசுற தாத்தா ரியாக்ஷனை பாருங்க. இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க செய்ய முடியும்னு. ஆனா மழையில எங்க போறீங்க? இங்க அதேடா. சரி, எப்படா நிக்கும் பாத்து சொல்றேன். பாருங்கக்கா, இப்பயே மழை நின்னு கொஞ்ச நேரத்துல 4 மணி தான் நல்லா மழை வரும். 4 மணிக்கு சம மழை. அக்கா தம்பி ஓடி அதுக்குள்ள கிளம்பி பேக் பண்ணி கிளம்பிடுறோம் எல்லாரும். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. போய் சமைக்கிறோட பாருங்க போங்க. ஆம்பளை பிள்ளைய அடக்கடுங்க சமைங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.